நம்ம தாமரை கர்ப்பமா இருக்கல்ல, இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? போச்சு. ஐயோ ஃபேர் அண்ட் லவ்லி போட்டா அண்ணாச்சி. கர்ப் இல்ல பாம், கர்ப்பம். உங்களுக்கு பம் வராதா? இப்ப வரண்டா. எனக்கு அக்கா நல்லா உங்க புருஷன் என்ன வேலை செய்யறாரு? அத ஏன் கேக்குறீங்க? ஏன்? அவர் துபாயில வேலை பார்த்துட்டு இருந்தாருங்க. என்ன வேலை? எண்ணெய் கிணத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாருங்க. ஒரு நாள் எட்டி பார்க்கும் போது குப்புற விழுந்து செத்து போயிட்டாரு. செத்து போயிட்டாரா? அப்புறம் பொட்டு பூவெல்லாம் வச்சிருக்கேன். அவன் போறான் பொச கேட்டவன். அவனுக்காக என் பூவையும் பொட்டையும் எடுத்துக்க முடியுமா? என் அழகுக்கு அந்தஸ்துக்கு நான் இப்படியே தான் சாகர வரைக்கும் இருப்பேன். சார் நீங்க 5000 ரூபாய் முழுசா தரவனா சார்? சரி, என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கு, நீங்க ஒரு அமௌண்ட் கொடுங்க, சேர்த்து போட்டு நான் கட்டிட்டு போறேன். ஓ அப்படியா விஷயம்? சாபாஷ். எவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்கிற? என்கிட்ட 55 ரூபாய் இருக்கு சார். வெக்கமே இல்லையா? கிடையவே கிடையாது. ஒண்ணு நல்ல பர்சனாலிட்டியா இருக்கணும். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நல்லா படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? அதான் நெக்ஸ்ட்ன்றலப்பா. பட்டு கண்ணம் மூடனேனா கண்டமன் இருக்காரு, என்ன கண்டம் பண்ணிட்டாரு. கண்டம் பண்ணிட்டானா? அப்புறம் கண்டமன் இருக்காரு விஷயம் அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சா? அவங்க அண்ணன் தம்பிக்காரத கொலையா கொண்டிருப்பானே. அதுதான் இல்ல, தம்பி பொண்டாட்டிய தாம் பொண்டாட்டி மாதிரின்னு அவர் யதார்த்தமா கேட்க நான் பதார்த்தமா விட்டு கொடுத்துட்டேன். பதார்த்தமா விட்டு கொடுத்தியா? தெரியுது, நீ மூடு. புதுசா இருக்கு. சரி, 2 பேரும் சேர்ந்து உன் வாழ்க்கையில விளையாண்டாங்க, போய் தொலையுது. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாத. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இந்த விஷயம் வீட்டு வேலைக்காரனுக்கு தெரிஞ்சு வேலைக்காரனோட முடிச்சுக்கலான்னு தோட்டத்து பக்கம் ஒதுங்கின. போய் பார்த்தா இந்த நண்டி என்னது பாத்ரூம்ல போட்டு தொங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா தோட்டக்காரனும் பாத்துட்டான். தோட்டக்காரனுமா? அவனாலதான் என் வயித்துல புழு பூச்சி உண்டாச்சு. அத கலைக்கலான்னு நான் டாக்டர் கிட்ட போனேன். ஆனா அந்த டாக்டர் என்ன கலையோக்கலன்னு கலைச்சிட்டாரு. ஓஹோ, ஓ வாழ்க்கை இப்படி போய்கிட்டு இருக்கா? ஏண்டி உன் புரிஞ்சு ஒன் வேல போயிட்டு இருக்கா, நீ ஐ வேல போய்கிட்டு இருக்கியா? இந்த பா, இப்படி குண்டாங்குறியா போனீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிருடி, ஆக்சிடென்ட் ஆயிரும். ஒரு ஆளுதான் சொல்லி கூட்டிட்டு போனாங்க. அங்க போய் பார்த்தா 4 பேர் இருக்காங்க. என்னால முடியாதுப்பான்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு தான் நினைச்சேன். ஆனா வந்த இடத்துல அப்படி பண்ணக்கூடாதேன்னு ஒரு தயக்கம். அப்புறம் ஒரு வழியா அமௌண்ட பேசி முடிவு பண்ணிட்டு 4 பேருக்கும் மேக்கப் போட்டுட்டு வர்றேன். நீ என்னுடைய ராஜினாமா கடிதம். ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்னடா பண்ண? அசிங்க அசிங்கமா திட்டுது. பெரிய வேலை அப்படியே பஞ்சப்படி பயணப்படி கொடுத்துட்டியே. ஆற்றால் ஒரு சுண்டலுக்கு பொங்கலுக்கு தானே நீ வேலை வாங்கினீங்க. சரி சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன கவர்? திஸ் இஸ் மை அப்பாயின்மெண்ட் ஆர்டர். பார்த்தது போதும், லைக் போட்டு போங்க.